பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே திமிர்வாதக்காரன் தானாக வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அதே நேரத்தில் அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து ஆண்டவருக்கு இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குறார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தாருடைய ஜெபம், இல்லாட்டி இந்த குடும்பத்தில் யாராவது பலவீனமாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுகத்தையும் பூர்ண விடுதலையும் கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தினால நம்முடைய குடும்பத்தாருக்கு பலவீனமாக இருக்கும் பொழுது அவங்க அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக நம்ம ஊக்கமாக ஜெபிக்க வேணும். அதைத்தான் யாக்கோபு எழுதுறாரு, ஊக்கமான ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது, அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். அல்லேலூயா. நம்மளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். நம்மளோட விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவங்களுக்கு சுகமாக்குவார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.